தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் இரண்டாம் தாள் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வினை 1241 மையங்களில் 3,73,000 பேர் எழுதுகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நடைபெற்றது. அதில் இடைநிலை ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்படுவர்கள் அந்த தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற வேண்டும். தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த தாள் 2 என்பது பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்கான தகுதி தேர்வாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 1241 மையங்களில் 3,73,438 தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள். சமீபத்தில் உச்சநீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் இந்த தகுதி தேர்வு தாள் 2 என்பது நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் இதற்காக முன்கூட்டியே மானிட்டரிங் ஆபீசர்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உட்பட பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய மூத்த இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரியை இந்த கண்காணிப்பு அதிகாரியாக நியமித்து தேர்வு மையங்கள் மற்றும் இந்த கேள்வித்தாள் கட்டுப்பாட்டு மையங்கள், கேள்வித்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் கொண்டு செல்லக்கூடிய பகுதிகள் என அனைத்தையும் முழு பாதுகாப்புடன், போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்வதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. தற்பொழுது காலை 10 மணிக்கு இந்த தகுதி தேர்வு தாள் 2 தொடங்கி இருக்கின்றது. 150 வினாக்களுக்கு OMR முறையில் இந்த தேர்வு என்பது நடத்தப்படும். பிற்பகல் 1 மணிக்கு இந்த தேர்வு என்பது முடியறிக்கின்றது. நேற்றைய தேர்வை பொறுத்தவரை சுமார் 86% தேர்வர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். இன்றைய தினம் அதைவிட சற்று கூடுதலாக தேர்வர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு பிற்பகல் 1 மணிக்கு நிறைவடைய இருக்கின்றது. நேற்றைய தினம் கேள்வித்தாள் சற்று எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் தேர்வு என்பது தொடங்கியிருக்கிறது. பிரபாகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.